ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பயனாளிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து 18 வயது நிறைவடைந்த பயனாளிகளுக்கு தற்போது முதிர்வுத் தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ். மாலதி ஹலன் தகவல் தெரிவித்துள்ளார். மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலம் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து 18 வயது நிறைவடைந்த பயனாளர்களுக்கு தற்போது முதிர்வுத் தொகை பெற்று வழங்கும் பொருட்டு இதுவரை இத்திட்டத்தில் பதிவு செய்து முதிர்வுத் தொகை கிடைக்காத 18 வயது நிரம்பிய பயனாளிகளின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வைப்பு நிதி பத்திரம், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, பயனாளிகளின் வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகிய ஆவணங்களோடு மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், சிங்காரவேலன் மாளிகை, 8வது தளம், ராஜாஜி சாலை, சென்னை அலுவலகத்தில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் நகர்நல அலுவலரிடம் முதிர்வுத் தொகைக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த திட்டத்தில் ரூபாய் 50,000 உதவித்தொகை பெற முடியும். பெண் குழந்தையை பாதுகாப்பதற்காக சமூக நலன் மற்றும் மக்கள் உரிமைத்துறை மூலமாக தமிழக அரசு முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பெண் திசுக்கொலை தடுக்கும், பெண்களுக்கு கல்வி தகுதியை அதிகரிக்கவும் இந்த திட்டம் முதன்மையான தொடங்கப்பட்டது. ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இத்திட்டத்தில் ரூபாய் 50,000 உதவித்தொகை பெற முடியும். 2 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா ரூபாய் 25,000 உதவித்தொகை கிடைக்கும். ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் இத்திட்டத்தில் உங்களால் பயன்பெற முடியாது. முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் 2வது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கும் பட்சத்தில் அந்த 3 குழந்தைகளுக்கும் உதவித்தொகை கிடைக்கும். 3 குழந்தைகளுக்கும் ரூபாய் 25,000 வீதம் மொத்தமாக 75,000 கிடைக்கும். இந்த திட்டம் பெண் குழந்தைகள், அதாவது ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தில் இந்த 50,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக 50,000 பெற முடியும். 2 குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த 50,000 ரூபாய் இரண்டாக பிரித்து 25,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். அதேபோல் முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் 2வது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மூவருக்கும் 75,000 ரூபாய் அதாவது 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 75,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியாது. இந்த திட்டங்கள் பற்றிய உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.